Hey, my families, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேகேஎம்எல் ஃபேமிலிஸ். நம்மளுடைய எல்லா சப்ஸ்கிரைபுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வளர்ச்சி பத்தாது. இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு போன வீடியோ. ஃபேமிலியாக ஜாலியாக வைப் பண்ணிட்டு போனோம். போகும்போது கிளைமேட்லாம் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போகிறது இது 2வது டைமு. நாங்கள் எதார்த்தமாக வீடியோ எடுக்கும்போது முன்னாடியில் உள்ள காரில் உள்ள பசங்க எல்லாம் செம்மையாக வைப் பண்ணாங்க. எங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒருத்தவங்க ஹாப்பியாக இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அதுவும் நம்ம ஹாப்பியாக இருக்கும். இந்த பிளேஸ் என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பிளேஸ். நாங்கள் வந்து இது 2வது வாட்டி கொடைக்கானலுக்கு போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுற இடம். எல்லாமே அங்கே போனால் காசு மட்டும் இருந்தால் எல்லாமே வாங்கலாங்க. ஏன்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்லலாம். நம்ம ஊரோட அங்கே ரேட் ஜாஸ்தி இருந்தாலும் அங்கே ஒரு ஞாபகமாக இருக்கிறதுக்காக வாங்கலாம். அப்படியே போயிட்டு இதான் சூசைட் பிளேஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப சேஃபாக வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கும்போதே லைட்டாக ஒரு பயம். ஃபோன் எதுவும் வெளியில் விழுந்துருமோ அப்படின்ட்டு. அப்புறம் நான் இங்கிட்டு ஃப்ரண்ட் சைடு வச்சு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். ரொம்ப குளிருங்க, தாங்கவே முடியாத குளிர். பாருங்களேன் கிளைமேட் எவ்வளோ அழகா இருக்குது. அங்கேருந்து வரவே மனசு இருந்தாலும் நம்ம பாடிக்கெல்லாம் அங்கே வந்து செட் ஆகாது. ரொம்ப குளிர். அங்கேயே இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆயிரும். எங்களுக்கு வந்து புதுசாக தான் ஃபீல் ஆச்சு. அப்புறமா மருதேசூர் இங்கேயும் அவங்களே ஏதோ பார்க்குறோமா அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் கண்ணாடி எல்லாருக்கும் வாங்கினோம். கண்ணாடியை போட்டோன்னே அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. எல்லோரும் கண்ணாடி வாங்கிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் பார்த்து வச்சுருந்தோம். ஹேண்ட்பேக்கும் இந்த பாருங்கள் வளையல். இந்த ஹேண்ட்பேக் தான் நான் செலக்ட் பண்ணேன். 2 ஹேண்ட்பேக், இந்த ஹேண்ட்பேக்கும் செலக்ட் பண்ணேன். 2 ஹேண்ட்பேக்குமே வாங்கியிருந்தேன். இதை போட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருந்துச்சு. என்கிட்ட நிறைய ஹேண்ட்பேக் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஹேண்ட்பேக் வாங்குறது என்னோட ஒரு ஹேபிட்டாவே ஆயிருச்சு. நெறைய ஹேண்ட்பேக் வீட்ல இருக்கு. அதே மாரி பேங்கிள்ஸுமே நெறையா வச்சுருக்கேன். இருந்தாலும் போற இடத்துல பார்க்க அழகா இருந்துச்சுன்னா டக்குன்னு நான் போட மாட்டேன். ஒரு ஸ்டாண்ட் ஃபுல்லா பேங்கிள்ஸ் இருக்கு. அது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உங்களுக்கு ஷார்ட்ஸா எடுத்து நான் போடுறேன் பாருங்க. ஹேண்ட்பேக்கும் எடுத்து போடுறேன். ஃபைனலா நானும் அம்மாவும் வாங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ் மிட்டாய். அவ்வளோவா 90 கிட்ஸ் மிட்டாய்னா எவ்வளோ இருக்கும்னு நமக்கு தெரியும். இங்கே வந்து பாதி தான் இருந்துச்சு. கொஞ்சம் சுத்தம் இல்லாத மாரி இருக்கவும் நாங்க அந்த ஸ்மோக்கிங் மிட்டாய், கலர் அப்பளம், அப்புறம் இந்த கம்மர்கட்டு, சுத்து மிட்டாய், மம்மி டாடி இது மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சின்ன சின்ன பாக்கெட்லலாம் வண்டு இருக்கிற மாரி இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் 90 கிட்ஸ் தான். பஞ்சு மிட்டாய். எல்லோரும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு, சரி ஓகே கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சோன் பப்படி. பஞ்சு மிட்டாய்ன்னு நாங்கள் அப்போ சொல்லுவோம். அப்படியே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.